ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போட்டோட பேசெட்ஸ் 100 ஹெட்செட்டோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்செட்டை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுதான் போட்டில் இருக்கிறதுலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸுக்கு கீழே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்செட்னு சொல்லலாம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டிங்கனாலும் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு செமையாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெட்செட்டை வந்துட்டு வாங்கி ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒரு 500 ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல ஹெட்செட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் நான் மெயினாக இந்த ஹெட்செட்டை சூஸ் பண்ணேன். இந்த வீடியோவில் சரி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஒவ்வொரு கமெண்ட்டை பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ மோஸ்ட்டாக எந்த ஹெட்செட் கூடயும் பவுச்லாம் வராது. நீங்கள் ஒரு 2000 3000 ரேஞ்சில் வாங்கினீங்கனாலே அந்த ரேஞ்சில் வாங்குற ஹெட்செட்டுக்கு நிறைய ஹெட்செட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். நாங்கள் இப்போதைக்கு இது ஒரு ஓரமாக வைப்போம். வேறு என்ன இருக்குது? இப்போ ஹெட்செட்டை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போதைக்கு. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ போட் வந்துட்டு அவங்களோட ஆஸ் யூஷுவல் அவங்களோட லீஃப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இதுவுமே வச்சுருப்பாங்க எல்லா ப்ராடக்ட்லையுமே. நீங்கள் அவங்களோட என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு வாரண்ட்டி கார்டு இருக்குது. 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு கார்டு வந்துட்டு கூடயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், 1 இயர் வாரண்ட்டி இருக்கிறது. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸபிள் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெட்செட்லேயுமே வந்துட்டு மீடியம் சைஸ் இயர்பட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்மாலோ ரொம்ப லார்ஜோ வந்துட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இல்லை மீடியம் சைஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வேணும்னு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஹெட்செட் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்லேருந்து அதை தனியாக எடுப்போம். ஸோ எடுத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். தனியாக இப்போ எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒயருக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து ஃபுல் லென்த்து வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் வந்துட்டு இதுலேயும் இந்த போட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை சைடில் வச்சுருவோம். இப்போது இந்த ஹெட்செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான். ஸோ நார்மலாக இந்த ரேஞ்சு ஹெட்செட்டில் இந்த மாதிரி டிசைன் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது ஓரளவு. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பில் குவாலிட்டி ஓகே தான். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பர்ஃபோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மைக் வந்துட்டு கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ மைக்கும் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட போட் பிராண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 3.5mm ஜாக் எந்தெந்த மொபைல் இருக்கோ அந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் மொபைல்ஸ்லாம் வந்துட்டு 3.5mm ஜாக்கே கொடுக்கறதில்ல. ஸோ லோவர் மிட் ரேஞ்ச் மொபைல்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மொபைல்ஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் குவாலிட்டி வந்துட்டு ஓரளவு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் லாங் லைஃப் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஒயர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான். ஒரு பிலோ 400 ருபீஸ் இருக்கிற ஹெட்செட்டுக்கு இது ஓகே தான். இப்போது நான் இந்த ஹெட்செட்டை ஒரு ஃபியூ ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, மைக் குவாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குது, மைக் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டின்னு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிலோ 400 ருபீஸ் ஹெட்செட்டுக்கு ஓகே தான். ஸோ ரொம்ப மோசம்லாம் கிடையாது. பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவி பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே தான். ஒரு ஆவரேஜ் பேஸ்னே சொல்லலாம். வாய்ஸ் கிளாரிட்டிலாம் நல்லாவே இருக்குது. நான் ஒரு 2-3 காலும் பேசி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்களோட ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது அவங்க நல்லாவே கேட்குது. ஸோ மைக் கிளாரிட்டிங்கிறது நல்லா தான் இருக்குது. மைக் கிளாரிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இதே ரேஞ்சில் ஒரு ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிலோ 500க்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பேஸ் கிளாரிட்டி ஆகட்டும், மைக் கிளாரிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ஓரளவு இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ
அக்செப்டபுள் தான். நீங்க வந்துட்டு மெயினா இந்த ஹெட்செட்ட வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு சூட் ஆகுமா? ஆகாதான்னு. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட கமெண்ட்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு கேஷுவல் மியூசிக் லிசனிங். நீங்க வந்து ரொம்ப பேஸ் லவரா இல்லாம, ஸோ கேஷுவலா மியூசிக் லிசன் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பேஸ்லாம் தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆஃபீஸ் கால்ஸ் தான் பேசுவேன். ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நெறைய பண்றதுனால, ஆஃபீஸ் கால்ஸ் எனக்கு அதிகமா தேவைப்படும். அப்படிங்கிற பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மைக்லாம் நல்லாவே இருக்கு. மைக்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. அதே மாரி உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியுமே நல்லா தான் இருக்கு. பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப மோசமான ஹெட்செட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது ரூ. 400 கீழே இது ஒன் ஆஃப் த நல்ல ஹெட்செட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.